வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோ. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த முருகனை நேராக மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. மேடையில் ரேவதியும் அந்த மருதும் உட்காந்துருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஹீரோவை திரும்பி பார்த்து, ஏய் என்னடா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை நான் பிரச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நிற்கல, உண்மை என்னமோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்கத்த, நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த கல்யாணத்தை இப்போ உடனேயே நிப்பாட்டணும். ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நான் வந்துட்டு ரேவதியோட நல்ல லைஃப்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்து பேசுறேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை வந்து நீ எனக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, இந்த இடத்த விட்டு நீ இப்போ போக போறியா இல்லையா? நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போகலை அப்படின்னு வச்சுக்கேன், அதிகாரிங்களை கூப்பிட்டு இப்பவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, நீங்க இப்பவே அதிகாரிங்களை கூப்பிடுங்க. யாரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க அதிகாரிங்களை கூப்பிடுங்க, முக்கியமான ஒருத்தரை பிடிச்சு கொடுக்க வேண்டியணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன திமுறா பேசுறியா? இப்ப மரியாதை இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, உன் உண்மையை யாரும் எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மருதுவை பத்தி என்னென்னமோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ என்ன ட்ரை பண்ண போற அப்படின்ட்டு சந்திரன் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, பாத்தியாக்கா, நான் தான் சொன்னேன்ல, இவன் அமைதியா இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். நீ என் பேச்சு கேட்டியா? இப்ப நீ நேரடியா பார்த்திருப்ப. அதுக்குதான் இவனுக்கு மண்டபத்துக்குள்ள அனுமதியே கொடுக்காத அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை கேட்காம இப்ப நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்க பத்தியா? அக்கா, இப்பவே அதிகாரிங்களை கூப்பிட்டு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றான் அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட காதுல, அக்கா சட்டப்படி அவங்க 2 பேருக்குமே விவாகரத்து ஆயிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நீ அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாலோ அதிகாரிங்க அவனை தான் தப்பு சொல்லுவாங்க, உன்னை தப்பு சொல்ல மாட்டாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா அப்படின்னு போன் எடுக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றது நல்லதுதான், அவங்க வரட்டும், யாரை பிடிச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஈஸ்வரி மேடம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னும் 5 நிமிஷத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த சேதுபதியோட பேரன் இங்க வந்து நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இப்பவே வந்து பிடிச்சிட்டு போங்க சார். சட்டப்படி என் பொண்ணுக்கும் அவனுக்கும் விவாகரத்து முடிஞ்சிருச்சு. என் பொண்ணு அவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிதான் விவாகரத்தை கொடுத்துருக்கா. இப்ப என்னடான்னா அவன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் அதிகாரி சொல்றாங்க, சரிங்க மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க, அதிகாரிங்க வந்ததும் அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதை நான் பாத்துக்கிறேன், அதிகாரிங்க வரட்டும் அப்படின்ட்டு. அப்போ மருது இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆகா, என்னடா இது, அதிகாரிங்க வருவாங்க அப்படின்னு அத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க, அதிகாரிங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னை பார்த்தா சும்மா விட மாட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே பயத்துல நிக்கிறாங்க அந்த மருது. அப்போ ஈஸ்வரி நேரா மருதுவை பார்த்து, மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்க போறது உறுதி, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை, நீங்க தைரியமா நின்னுங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ நேரா மருதுவை பார்த்து, ஆமா மாப்பிள்ள, நீங்க தைரியமா இருங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டதும் மருது திரு திருன்னு முழிக்கிறாரு.
ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை. ரேவதி அந்த இடத்துக்கு ஓடி வந்து, அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? மாமா கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தானம்மா வந்திருக்காரு. அவரை ஏமா நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ரொம்ப இன்னசென்ட். உன்னோட இந்த இன்னசென்ட்டை பயன்படுத்தி தான் அவன் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அவர் எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிட்டா தேவலான்னு நினைக்கிறேன். ஏம்மா நீ வேற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, மாமா அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. இங்க பாரு, மாமா ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏம்மா நீ இவ்வளோ வந்துட்டு மாமாவை சந்தேகப்படுற? அவர் மேல ஏன் தாம்மா இப்படி கோவப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீயே சொல்ல வேண்டியல்ல. உனக்கு தேவையானது இப்ப கல்யாணம் தான். மருத்துவ கல்யாணம் பண்ணிட்டானா உன் லைஃப்ல உள்ள பாதி பிரச்சனைகள் முடியுது. அதனால நீ தேவையில்லாம பேசாம அமைதியா போயிட்டு மணமேடையில உட்காரு. நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு. ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, நீங்களும் ஏன் மாமா ரொம்ப பிடிவாதம் பண்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அத்தைக்கு இன்னும் தெரியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க. அதிகாரிங்க வந்ததோட அவங்க கிட்ட நான் சரியான ஆதாரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ரேவதி நினைக்கிறாங்க, மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ எனக்கு மாமா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கான நேரத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஓரமா போய் நிக்கிறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு, அக்கா, இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னா கண்டிப்பா நமக்கு எதிரா ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கணும். அக்கா, நீ ஆதாரம்லாம் கேட்காத, அதிகாரிங்களையும் வர சொல்லாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நான் அதிகாரிங்களை வர சொல்லிட்டேன். அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க. இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன். நீ பாரு சந்திரா, இவனோட தொந்தரவே இல்லாம என் பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே, இவகிட்ட சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டிக்கிறாளே. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திட்டு ஈஸ்வரிக்கு சரியான ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் என்ன இப்படி பண்றாளே அப்படின்னு சந்திராவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ அதிகாரிங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க சார், உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதிகாரிங்க ஈஸ்வரியை பார்த்து, வணக்கம் மேடம், யாரோ உங்களுடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறதா சொன்னீங்களே, அதுவும் சேதுபதி ஐயாவோட பேரன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்றதா நீங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க சார், இவன் என் பொண்ணை வந்துட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றான் சார். அதான் நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய தப்பானவன் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறான் சார். இவன் மேல நான் புகார் கொடுக்குறேன். இவனை இப்பவே இந்த இடத்த விட்டு அழைச்சிட்டு போங்க சார் அப்படின்ட்டு. அப்ப அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, சார், என்ன சார் நடக்குது இங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே அந்த ரெட் அப்படிங்கிறவனை பத்தி புகார் கொடுத்துருக்கேன். அவனால என் ஒய்ஃபுக்கு, அதாவது ரேவதிக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட நோக்கமே, உங்களுக்கே தெரியும். ஸோ அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை சொல்றதுக்காக தான் நான் இந்த மண்டபத்துக்கு வந்தேன். ஆனா அத்தை என்னடானா என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதிகாரி. சார், நீங்க அந்த கேடு கட்டவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவனை தான் சார் நாங்க இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார், அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், அதுவும் மணமேடையில பட்டு வீட்டு பட்டு சட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானே ரேவதி பக்கத்துல, அவன் தான் சார் அந்த மருதோ, அந்த ரெட் அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சார், அவனா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவங்க தானே ஈஸ்வரி மேடத்தோட மருமகன், ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், அவன் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த குற்றவாளியே, அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்ன நடக்குது இங்க? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் தான் குற்றவாளின்னு? இங்க பாரு, நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாரு, தேவையில்லாம வந்துட்டு என் மருமக மேல பழி போடாத. என் மருமகன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு முழு விஷயம் எதுவுமே தெரியாது. தெரியாததுனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும். முருகன் அப்படிங்கிறவன் இவனுக்கு கீழே வேலை பார்த்தவன். அவன் இப்ப ஏன் கைப்பிடியில இருக்கிறான் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஆகா, அந்த முருகனை தான் அவங்க ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு போனாங்க. அதுக்குள்ளேயும் இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு. ஹீரோ நேரா முருகனை கூப்பிடுறாங்க. முருகா, இங்க வா அப்படின்ட்டு.
முருகன் அந்த இடத்துக்கு வராரு. முருகன் அந்த இடத்துக்கு வந்ததும் ஈஸ்வரி கேட்குறாங்க, இவன் யாரு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த மருது ரெட் இருக்கான அவனுக்கு கீழே வேலை பார்த்தவன் தான் இவன். இவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த முருகன் வந்துட்டு, சார் இவன் தான் சார் அந்த ரெட்டு. இவன் தான் வந்துட்டு எங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பான். நாங்க நிறைய வீடியோஸ் அனுப்புவோம். இவன் தான் வந்துட்டு எங்களுக்கே ஹெட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, அப்படி இவன் எந்த மாதிரி வேலையை பார்த்தான் அப்படின்ட்டு. அப்போ அந்த மருது சொல்றாங்க, முருகன் சொல்றான், மேடம் இது மாதிரி வீடியோக்கள் நாங்கள் கொடுப்போம். அந்த வீடியோக்களை வச்சு அவன் பணம் சம்பாதிப்பான். அதை வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட வேலையவா இவன் பார்த்தான்? அதனாலதான் இவன்கிட்ட பணம் இவ்வளோ இருந்துச்சா? என் சொந்தக்கார பையன் அப்படின்னு நினைச்சு இவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தனே. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என் பொண்ணோட லைஃபையே கொஞ்சம் நேரத்துல ஸ்பாயில் பண்ண பார்த்துருக்கேனே அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, பாத்தீங்களா அத்தை, நான் காலையிலேருந்து உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவனை இந்த இடத்த விட்டு அனுப்புங்கத்த அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நேரா அதிகாரியை பார்த்து, சார் இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தெரியாது சார். இவன் என் சொந்தக்கார பையன், ரொம்ப நல்லவனா இருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் இவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணேன். ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு தெரியாம தானே நீங்க இவனை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. இப்பதான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. இது கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, நான் இவனை கைது பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மருது வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ரேவதிக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு. ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி எனக்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்கிங் ஆதமா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அம்மா பரவாயில்லம்மா விடுங்க, ஏதோ இப்படிதான் நடக்கணும்னு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு உன்ன கல்யாணம் நடக்க போறது கிடையாது, வா போகலாம் அப்படின்ட்டு நேரா ரேவதியோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா மயில் ரெண்டு பேருக்குமே செம்ம ஹாப்பியா இருக்கு. ராஜா சொல்றாரு, எப்படியோ ரேவதியோட கல்யாணம் இன்னைக்கு நடக்கல, மாப்பிள்ளை கூட நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாலே அதுவே போதும் எனக்கு. ரேவதிக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பழைய ஞாபகங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவளுக்கு அப்படி பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா ரேவதியை யாராலுமே தடுக்க முடியாது. அவ பாட்டுக்கும் நேரா அவ புருஷனை பாக்குறதுக்கு போயிருவா. அதாவது கார்த்தியை பாக்குறதுக்காக போயிருவா. அதுக்கப்புறம் ஈஸ்வரியோட பிளான் எதுவுமே இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அதிகாரி வந்துட்டு நேரா மருதுவை பார்த்து, டேய் உன்னதாண்டா நாங்க இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம், எங்க கிட்ட அவ்வளோ சுலபமா தப்பிச்சு போயிட்டு இருந்த, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு. அப்ப அந்த மருது நேரா முருகனை பார்த்து, டேய் என்னை பத்தி அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டே இல்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இது வரைக்கும் நம்ம பண்ண செயல் எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான தண்டனைய நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க சார், தப்பை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு தொடர்ச்சியா இதே மாதிரி தப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சார். இது கேட்டதும் அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதிகாரிங்க மருதுவை பார்த்து, ஏண்டா நீ தப்பு பண்ணியும் இன்னும் வந்துட்டு திருந்தவே இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜா மயில் எல்லாருமே. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ரெடிக்ஷன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டினியூவாக போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.